முதல் விஷயம் டக்குன்னு ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. மண்டேலேருந்து நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மண்டே டின்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ டின்னர் வந்து ஒரு 8 o'clock 9 o'clock சாப்பிட்டுட்டாங்க. 9 o'clock டின்னர் ஃபினிஷ். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 14:10 or 16:8 எது பெட்டர்? அப்சல்யூட்லி 10 தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்வேன். 14:10. ஸ்டார்ட் வித் 14:10. ப்ளீஸ் ஒர்க் அவுட், ப்ளீஸ் டூ ஒர்க் அவுட் எனி டைம் இஸ் ஃபைன். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்போ முடியுதோ தயவு செய்து ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் ரெகுலராக நார்மல் வாக்கிங் போகிறதே பெஸ்ட்டு. மேரத்தான்லாம் வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். தயவு செய்து நார்மலாக நடங்க, தினமும் நடங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. black coffee or green tea? Both is good. Okay. Both is good. Daily fasting or weekly fasting எது பெட்டர்? Do your fasting அப்படி சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் அது கஷ்டப்பட்டாங்க, வீக்கெண்டில் போய் ஃபாஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. பட் இட் ஒர்க் ஆக்சுவலி. காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ இது மாதிரியான விஷயங்கள் சுகர் இல்லாமல் ஓகே சிப் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் வார்மாக உங்கள் ஃபாஸ்டிங் பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. மெடிட்டரேனியன் டயட் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்குனே படைக்கப்பட்ட டயட்னு இதை சொல்லலாம். ஓகே, யாருக்காக இருந்தாலும் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை எந்த விதமான கைடன்ஸும் இல்லாமல் நான் வீட்லேயே ஃபாலோ பண்ணால் ஏதாவது ஒரு டேஞ்சர் நடக்கிறதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? டு பி ஃப்ராங்க், ஒரு மெடிக்கல் அட்வைஸோட ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட பண்ணுறது நல்லது யூஸ்வலாக ஃபாஸ்டிங் எப்போவுமே. ஏன்னா ஃபாஸ்டிங் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், பட் நம்மளே ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற போது எவ்வளோ நேரம் தள்ளி போகுது, அண்ட் அவங்க உடம்புல வேறு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக இருக்காங்க ஒரு நார்மல் பர்சன், வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை, எனக்கு வெயிட் மட்டும்தான் குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஓகே தாராளமாக. இப்போ நான் இந்த 3 மெத்தட்ஸ் சொன்னேன் இல்லையா, 16/8 இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங், 5:2 இதில் எதுனாலும் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கணும். ஓகே, முதல் விஷயம் டக்குன்னு ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து சாட்டர்டே சண்டே முடிஞ்சிடுச்சு, மண்டேலேருந்து நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மண்டே டின்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டின்னர் வந்து ஒரு 8 o'clock 9 o'clock சாப்பிட்டுட்டாங்க. ஃபார் 9 o'clock யூஸ்வலாக ஆவரேஜாக எடுத்துக்கலாம். 9 o'clock டின்னர் ஃபினிஷ். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓகே, ஓகே, மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்நாக்கிங் இருக்கக்கூடாது. லிக்விட் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், பிளாக் காஃபி, பிளாக் டீ, கேலரி இல்லாமல் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டின்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியுது அப்படின்னு பார்க்கணும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து 16/8 அது இல்லாமல் கொஞ்சம் அந்த 8 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 8 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோ வந்து நீங்கள் 10 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோவை வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 14-10 அப்படி வச்சுக்கோங்க. 14 hours 14 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 10 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் படிப்படியாக 10 வந்து அப்புறம் 9 மாற்றிக்கோங்க, 9 வந்து 8 மாற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே மறுநாள்லேருந்து நான் 8 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கும் அது சஸ்டைனபிலிட்டி இருக்காது, நம்மளும் அதை கடைபிடிக்கல் அப்படிங்கிறது கஷ்டமாயிடும், ஈஸியாக குவிட் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ செல்ஃபாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 10 hours ஈட்டிங் விண்டோ வந்து இட் ஒர்க்ஸ் சூப்பர்லி, அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, நிறைய பேர் இல்லை எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரும். மேம் ஓகே, இப்போ வந்து நான் 10 hours ஈட்டிங் விண்டோ சொல்லிட்டீங்க, ஃபாஸ்டிங் வந்து 14 hours இருக்குது, அதில் நான் என்ன சாப்பிட்றது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு பசிக்கும் இல்லையா, ஏதாவது நான் சாப்பிடணுமே, எனக்கு அந்த ஹேபிட்டுக்கு நான் இன்னும் உள்ளே வரலையே, ஏதாவது ஒரு 1-2 ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, நிறையா இருக்குது. ஆக்சுவலி சொல்லணுன்னா நார்மல் வாட்டர் யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறது, தண்ணி குடிங்க, பசிச்சதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பசியாக தாகமா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தண்ணி குடித்தாலே பாதி பசி போயிடும், ஃபஸ்ட்டு அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் கேலரி இல்லாத உணவுகள், அதாவது பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ இது மாதிரியான விஷயங்கள் சுகர் இல்லாமல் ஓகே சிப் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் வார்மாக அதை மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணலாம். லெமன் ஜூஸ் குடிக்கலாம், லைம் வாட்டர், லெமன் ஜூஸ் வந்து லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு வேணாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சுகர் கூட போட்டுக்கோங்க லைட்டாக. ஸோ அது மாதிரி போட்டு நீங்கள் அப்புறம் கட் பண்ணிடணும். ஓகே. ஸோ நீங்கள் லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம், டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம்,
டொமேட்டோ ஜூஸும் நம்ம நார்மல் ஒரு டொமேட்டோ மிக்சியில் போட்டு நல்லா அதை நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு அந்த வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கேலரி கிடையாது. தாராளமாக இது மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்டிங்கில் என்னமோ சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். ஓகே. ஸோ பயப்பட மாட்டீங்க. அதே டைமில் டீஹைட்ரேஷன் ஆகாது. ஸோ ஃபாஸ்டிங்கில் எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை இது, டயர்டாக வாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஸோ விரதம் இருந்தாலே விரதம் இருக்கீங்களா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் தான். இப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீர்ச்சத்து குறையும் போது தான் நம்ம ரொம்ப டயர்டாகும். ஸோ தண்ணி தான் மெயின். ஸோ தண்ணியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணாலே உங்கள் ஃபாஸ்டிங் பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்டிங் டைமில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஈட்டிங் விண்டோ, அதாவது இப்போ நம்ம வந்து 10 hours நான் ஈட்டிங் விண்டோ எடுத்துக்கிறேன், ஒரு 8 hours ஈட்டிங் விண்டோ எடுத்துக்கிறேன்னா இந்த டைமில் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸ் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நார்மல் ஹெல்தி ஃபுட்ஸ், ஓகே, அவ்வளோதான். ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எதுவுமே கிடையாது. மெடிட்டரேனியன் டயட் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்குனே படைக்கப்பட்ட டயட்னு இதை சொல்லலாம். ஓகே. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் மெடிட்டேரியன் டயட்டும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யும். ஓகே. அதை பற்றி நிறைய சயின்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட் 25 years பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் காட் வெரி குட் ரிசல்ட், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இந்த டயட்டுக்குள்ளே என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் அது நான் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் நிறைய க்ரீன்ஸ் இருக்கும், க்ரீன் கலர்ஸ், ஃபுல் ஆஃப் க்ரீன்ஸ். ஓகே, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதான் நிறையா இருக்கும். அந்த ஃபுட் பிரமிட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம வந்து சயின்ஸ் புக்லலாம் இருக்கும், ஃபுட் பிரமிட் இருக்கும். அதில் வந்து கீழே ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஃபுட் குரூப் வந்து வரும். சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் பார்த்துருப்பீங்க, கீழே இருக்கிற தானிய வகைகள், அடுத்தது பருப்பு, புரதம், இது சார்ந்த பொருட்கள், அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்படி வரும். இது ஒரு நார்மலான ஃபுட் பிரமிட். ஆனால் மெடிட்டரேனியனில் எப்படி இருக்கும்னா கீழே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், கேலரி கம்மியாக இருக்க பொருட்கள் வந்து நிறைய சாப்பிட சொல்லுவோம். அந்த டயட்டில் அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல டயட். ஹெல்தி ஃபேட் இருக்கும். நான்வெஜ் எடுத்துக்கலாம். 80% இது மாதிரியான பொருட்கள், 20% நான்வெஜ் அப்படி வரும். நல்ல ப்ரோட்டீன் இருக்கும், ஹெல்தி ஃபேட் இருக்கும், லோ கார்ப்ஸ் இருக்கும், ஹை ஃபைபர் இருக்கும். ஸோ வெயிட் லாஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த ஃபுட். அது ஒரு பேலன்சிங்கே இருக்குது. ஓகே. ஒரு நல்ல டயட்டிஷியனுக்கு அது ரொம்ப அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ண தெரியும் ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் அந்த டயட்டையும் ப்ளஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக வெயிட் குறைக்கலாம். வாரத்துலேயே உங்களுக்கு 5 கிலோலாம் குறையும். ஓகே, ரொம்ப அழகாக குறைக்கலாம். அது நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். பட் பர்ஃபெக்டாக கொண்டு போகிறவங்களா இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம். அண்ட் இந்த மெடிட்டேரியன் டயட் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது பிடிச்சிருச்சுன்னா லைஃப் லாங்காகவே அந்த டயட் எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ ஹெல்த்தியான டயட் அது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்துட்டு நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பட்ஸை வந்து நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து இதுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து எத்தனை பேரால் பண்ண முடியும்னு தெரியல. பட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் கொஷின்ஸாக எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகே. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட தி பெஸ்ட் யூஸ், அது எதுக்காக நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலெலாம் போகாமல் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம உடம்புல வந்து 2 டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஃபியூல் டேங்க் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ஃபியூல் டேங்க்கில் வந்து சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அந்த மாதிரியான இதெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. 2வது ஃபியூல் டேங்க்கில் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் ஸ்டோர் ஆகி இருக்குது ஃபேட் செல்ஸ், மசில் இருக்கக்கூடிய ஃபேட் செல். ஸோ ஃபேட் செல்ஸ் தனியாக ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபியூல் டேங்க் இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன செய்யும்னா இந்த 2வது டேங்க் இருக்குது இல்லையா, ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை, அந்த ஃபேட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடி யூஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதானே நம்ம எதிர்பார்ப்போம், அது இது ஹெல்ப் பண்ணும் டெஃபினட்டாக. நம்ம பாடியில் ஸ்டோர்டாக இருக்க ஃபேட்டை வந்து இது பர்ன் பண்ணும். ஓகே. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் அது கரெக்டாக அந்த ரெகுலாரிட்டி வந்துருச்சுனாலே கேலரி டெஃபிசிட் ஆகிடும். ஸோ உடம்பு வந்து ஒரு தேடுதல் இருக்கும், ஐயோ எனக்கு பத்தலை வேணும் அப்படின்னும் உள்ளே இருக்க ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். 14:10 or 16:8 எது பெட்டர்? 14:10
or 16:8. Absolutely. 10 தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்வேன். 14:10. Okay. ஸ்டார்ட் வித் 14:10. லைட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 16:8. எஸ் ஒரு 3 வீக்ஸ் எந்த ஒரு டயட்டாக இருந்தாலும் ஒரு 3 வீக் எந்த ஒரு ஃபாலோ பண்ணாலும் 21 days கழிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 9 மாற்றிக்கோங்க. Okay. அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் 8. One So step at a 14:10. My answer. மார்னிங் ஒர்க் அவுட் ஆர் ஈவினிங் ஒர்க் அவுட்? Please work out. ஒர்க் அவுட் இருந்தால் போதும். ப்ளீஸ் டூ ஒர்க் அவுட் எனி டைம் இஸ் ஃபைன். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்போ முடியுதோ தயவு செய்து ஒர்க் பண்ணுங்கள். இது நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பேசும்போது நான் when I was talking about the 72-62 hours fasting எல்லாம் இது நிறைய பேர் கிளாஷ் ஆகும். ஃபாஸ்டிங் இஸ் குட் ஃபார் த பாடி இல்லையா? அப்புறம் எதுக்கு நான் 36 hours பண்ணக்கூடாது? எதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு 16 hours நிறுத்தணும்? நான் பண்ணுறேனே 36 hours பண்ணுறேனே 72 hours பண்ணுறேனெல்லாம் கேட்பாங்க. மை ஆன்சர் இஸ் ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக நார்மல் வாக்கிங் போகிறதே பெஸ்ட்டு. மேரத்தான்லாம் வேண்டாம். ஓகே. அவ்வளோதான். தயவுசெய்து நார்மலாக நடங்க, தினமும் நடங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். உங்கள் பாடி 36-72க்கெலாம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அது எல்லாருக்கும் சூட் ஆகாது. இது சேஃபாக பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட். தைரியமாக பண்ணலாம். பிளாக் காஃபி ஆர் க்ரீன் டீ? போத் இஸ் குட். ஓகே. போத் இஸ் குட். கெஃபைன் ஒத்துக்காது, கெஃபைன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ எடுத்துக்கலாம். டெய்லி ஃபாஸ்டிங் ஆர் வீக்லி ஃபாஸ்டிங் எது பெட்டர்? ஐ ஆம் ஃபேவரட் பர்சன் ஆஃப் வீக்லி ஃபாஸ்டிங். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அது செட்டும் ஆகும். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க், சாட்டர்டே சண்டே டூ யோர் ஃபாஸ்டிங் அப்படி சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் அது கஷ்டப்பட்டாங்க, வீக்கெண்டில் போய் ஃபாஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. பட் இட் ஒர்க் ஆக்சுவலி. ஓகே. அவங்களால அது ஈஸியாக பண்ண முடியும். வீட்டில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் பண்ண ஈஸியாக இருந்தது. ஸோ என்னோட ஃபேவரட் இந்த வீக்லி ஃபாஸ்டிங். வெயிட் லாஸ் ஆர் மெட்டபாலிக் ஹெல்த்? மெட்டபாலிக் ஹெல்த். அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இட்ஸ் அ பிக் கொஸ்டின் ஆக்சுவலி ஃபார் மீ. இதுக்கு ஒரு 1/2 hour பேசுவேனா. ஸோ மெட்டபாலிக் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த மெட்டபாலிக் ஹெல்த்துக்குள்ளே வெயிட் லாஸ்லாம் வந்துடும். ஓகே. ஸோ உங்கள் மெட்டபாலிக் ஹெல்த், மெட்டபாலிசம் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஹெல்தி. ஓகே. அவ்வளோதான். மைட்டோகாண்ட்ரியாவை நல்லா பார்த்துக்கணும். அது ஜாஸ்தி பண்ணணும் நம்ம உடம்புல. அத்லெட்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் நம்மள மாதிரி இல்லை, நிறையா இருக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு 1000s இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே. ஒரு 4 timesலாம் ஹையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏடிபி தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மைட்டோகாண்ட்ரியாவை நல்லா பார்த்துக்கணும். எப்போ ஒரு உடம்புல அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப லேசி ஆகி சரியாக ஒர்க் ஆகாமல் போகுதோ அப்போ தான் இந்த மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாம் வருது. ஓகே. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை நல்லா பார்த்துக்கணும். நான் அதுக்கு தனியாகவே உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக பேசுவோம் மேம். அடுத்த எபிசோடில் அதை பற்றி இன் டீட்டெயில் பேசுவோம். ஷூர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டிங் அப்போ வாக்கிங் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்? ஐ திங்க் வாக்கிங் இஸ் குட். ஃபாஸ்டிங் அப்போ வாக்கிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஃபாஸ்டிங் அப்போ வாக்கிங் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி லாஸுக்கெலாம் இதுவே பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே. ஓரளவுக்கு ஃபாஸ்டிங் நீங்கள் அதில் நல்லா சூட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அது செட் ஆகிடுச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க நல்லா அப்படின்னா then you go for strengthening okay or stretching exercise அது மாதிரி. So start with walking.